ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இனி அரசியலில் நீடிக்க வேண்டும் என்றால் காசு பணம் துட்டு இஸ் ஈக்குவல் டு ஓட்டு என்ற ஈக்குவேஷனை தெரிந்து கொண்டு அரசியலில் இறங்குமாறு சொல்லுகிறார். இதைத்தான் இந்த தேர்தலில் இடிதாங்கி படித்த மெத்த படிப்பாக இருக்கிறது. அரசியலில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி பழக்கப்பட்ட இடிதாங்கிக்கு கணக்கிலே ஒரு மக்கு என்பதை எனது கணக்கு வாத்தியாருக்கு மட்டுமல்ல அவரது குழந்தைகளுக்கும் தெரியும். ஏனென்றால் கணக்கு விடைத்தாள்களை அவர்கள் உதவியுடன் தான் கணக்கு பண்ணுவார். அதனால் இடிதாங்கிக்கு 0 வந்துவிடக் கூடாது என்பதற்காக கணக்கு வாத்தியாரின் குழந்தைகளுக்கு கமர்கட்டு வாங்கி கொடுத்து கவர் பண்ணியவன் இடிதான். ஆக இடிதாங்கி கணக்கிலே வீக் என்பதை வீக் நாளிதழில் கூட வெளியானதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கணக்கிலே வீக்காக இருப்பதால் தான் இடிதாங்கி நோட்டு எல்லாமே கருப்பாக இருக்கிறது. ஆனாலும் காத்து கருப்பு படா வண்ணம் பத்திரமாக வைத்திருக்கும் அளவுக்கு ராஜதந்திரத்தை வளர்த்திருக்கிறான் என்பது வேறு கதை. அது இப்போதைக்கு விளக்க தேவையில்லை. கருப்பு பணம் எவ்வளவு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது வாக்கு வங்கி எவ்வளவு என்று சொல்லுவதற்கு சமமானது. எங்களுக்கு அத்தனை லட்சம் வாக்குகள் இருக்கிறது, எங்களுக்கு இத்தனை கோடி வாக்குகள் இருக்கிறது என்று நெஞ்சு நிமிர்த்தியவர்கள் எல்லோருக்கும் பர்சன்டேஜ் கணக்கு பார்க்க தெரியாத அளவுக்கு மெட்ராஸை வந்து விட்டதாக அறிகிறேன். ஆக இரண்டுமே சோற்றிலே மறைக்கப்பட்ட முழு பூசணிக்காய் என்பதை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். ஆக எண்ணிக்கை என்ன என்பதை அறியாத அளவுக்கு இடிதாங்கி கணக்கிலே பலவீனமானவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறியாவிட்டாலும் எனது உடல் அமைப்பு வெள்ளிடை மலை போல காட்டி கொடுத்து, ஆனாலும் பொது வாழ்க்கையில் ஒரு புனிதத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை உறுதியுடன் உலவிக் கொண்டிருப்பவன் இடிதாங்கி. பொது வாழ்வில் தூய்மை வேண்டும் என்பதால் தான் இந்த தூய்மையான துயரத்தை தோளில் போட்டுக்கொண்டு அலைகிறேன். பொது வாழ்க்கையில் இறங்கினால்தான் அங்கே பொதுவாக கிடக்கும் நாற்காலியில் உட்கார்ந்து சுகம் காண முடியும். அது ஒரு வகையான தியாக வாழ்க்கை. தியாகியாக வேண்டும் என்றால் சர்வபுரி தியாகங்களை சரமாரியாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தியாகங்களில் இருந்து வளர்ந்த தேகம் இடிதாங்கியின் தேகம். காசா இருந்தால் சட்டை பட்டன், காசு இருந்தால் ஓட்டு பட்டன். புரிந்துவிட்டது. காஜா இருந்தால் தான் பட்டன் போடும். இது சட்டை போடுவதற்காக போடப்பட்ட சட்டம். அதை போல காசு இருந்தால் தான் ஓட்டு போடும் பட்டன்களும் நமக்கு பரிவு காட்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் சட்டை போடுவதற்கு சட்டம் எப்படியோ அப்படியே ஓட்டுக்கும் துட்டு என்பதற்கு எழுதப்படாத சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறதா? இந்த உண்மையை அறிந்து கொண்டு விட்டான் இடிதாங்கி. இனி இடிதாங்கியின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை காப்பதற்கான முடிச்சை இந்த முடிச்சவிக்கு உணர்ந்து விட்டான். இழந்த களத்தை பிடிக்கும் பட்டனை தட்டும் மந்திரத்தை அறிந்து விட்டேன் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.